Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம blouse cutting நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு இல்லையா, அதோட part 2 இன்னைக்கு blouse stitching வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோல ஸ்டிச்சிங் வந்து நம்ம எவ்வளவு ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் friends. First வந்து நம்ம இந்த front piece எடுத்துக்கலாம். சோ இந்த டாட் எல்லாமே நம்ம அழகா பிடிச்சிடலாம். First வந்து நம்ம இந்த டாட்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம எல்லாத்துக்குமே நாட்ச் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, சேம் அந்த நாட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம மார்க் பண்ண இந்த இடத்துக்கு கரெக்ட்டா வந்து முடிச்சிடலாம். சோ இந்த மாதிரி அதுலயே அப்படியே திரும்பியும் அது மேலேயே இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துற வேண்டியதா. சோ இது போல நமக்கு கிடைக்கும். இதான் வந்து மெயினான அந்த கப் வரக்கூடிய அந்த டாட். சோ இத கரெக்ட்டா பிடிச்சுக்கோங்க. அது போல செகண்ட் டாட் வந்து இத பிடிச்சுக்கலாம். நம்மளோட அந்த ஹூக் சைடு வருது இல்லையா, சோ அந்த சைடுல வர இந்த டாட். இந்த கப்ல வர எல்லா டாட்லயுமே நீங்க வந்து டபுள் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததா நம்ம வந்து இந்த டாட் பிடிச்சுக்கலாம். சோ நம்மளோட ஆர்ம் ஹோல் சைடுல இருந்து வரக்கூடிய இந்த டாட், இதையுமே நீங்க வந்து இது போல டாட் பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ அந்த டாட்டுமே பிடிச்சாச்சு. இந்த மூணு டாட்டுமே நம்ம கரெக்ட்டா பிடிச்சிட்டோம் அப்படினாக்கா நம்மளோட blouse வந்து ரொம்பவே ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும் फ्रेंड्स. கண்டிப்பா இத வந்து நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ணாம கரெக்ட்டா பிடிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டாவது பீஸிமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது கூட வந்து அடுத்ததா வந்து பட்டி இருக்கு இல்லையா, சோ உள்பட்டி வெளிப்பட்டி ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். சோ அத தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் blouse வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி காட்ட போற இந்த மெத்தட் வந்து எல்லாமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து நாட்ச் போடும்போதே எதுக்கு எப்படி நாட்ச் போடணும் அப்படிங்கறத வந்து நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இப்போ அந்த நாட்ச்லாம் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடுல அந்த ஹூக் சைடு வர போகுது அப்படினாக்கா, சோ அந்த இடத்துல வந்து நல்ல பட்டியில வந்து ரெண்டு நாட்ச் இருக்கும். அத வந்து நம்ம பார்த்துக்கணும். சோ அது போல இந்த வந்து உள்ளுக்கு வரக்கூடிய இந்த பட்டியில வந்து இந்த ஹூக் சைடு வர போற இடத்துக்கு நம்ம வந்து ஒரு நாட்ச் போட்டுருப்போம். சோ அதெல்லாம் நான் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சோ எந்த சைடு வந்து ஹூக் பக்கம் வரணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு பட்டி எது அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு பட்டியை ஃப்ரண்ட் சைடுல நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. பேக் சைடு வரக்கூடிய பட்டியை பேக் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல நீங்க வந்து இந்த இடத்துல தையல் போடுங்க. இந்த இடத்துல வரும்போது இந்த டாட் மட்டும் உள்ளுக்குள்ள அப்படி மடிச்சு விட்டுட்டு சோ நீங்க வந்து தச்சிக்கிட்டே வர வேண்டியதுதான். இப்போ இது போல ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே இத வந்து இப்படி திருப்பி இது மேல ஒரு தையல் போட்டுடலாம். சோ படிமான தையல் மாதிரி அந்த தையல் போட்டாக்க நமக்கு வந்து கப் வந்து நல்லா போயிட்டு அதுல உட்காரும். சோ இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இது போல கையால நல்லா அப்படி புடிச்சிட்டு தச்சிங்கனா உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் எதுவுமே இல்லாம அழகா தைக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடுல இந்த தையல் போட்டாச்சு இல்லையா, இப்போ நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸஸா விட்டோம் தெரியுமா, சோ அதுல வந்து நம்ம நாட்ச் போட்டுருப்போம். கரெக்ட்டா ரெண்டு சைடுமே நாட்ச் போட்டுருப்போம். அந்த லெவலுக்கு கரெக்ட்டா மடிச்சிட்டு தச்சுக்கோங்க இந்த மாதிரி. சோ இது வந்து பட்டி வந்து தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் फ्रेंड्स. இதுல வந்து நம்ம அழகா வந்து தச்சிடலாம். சோ உள்ள தச்சிட்டு திருப்பணும் அப்படிங்கற அவசியம் எதுமே இருக்காது இந்த மாதிரி தைக்கும்போது. இப்போ சைடுல நமக்கு எக்ஸஸா இருக்குறத கட் பண்ணி எடுத்துடலாம். சோ அவ்வளவுதான். ஈஸியா நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரியே அந்த பீஸுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணன அதே மாதிரியே இந்த சைடுமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஹூக் பட்டி எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. கொஞ்சமா மடிச்சிட்டு நீங்க வந்து இது போல ரெண்டா மடிச்சிட்டு இந்த பட்டி நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம பீச்சங்கை பக்கம் வரக்கூடிய அந்த சைடுல தான் நம்ம இந்த ஹூக்குக்காக வச்சு தைக்க போறோம் இந்த பட்டியை. இது வந்து ஹூக் பட்டி. சோ இது மாதிரி blouse-ஓட அந்த மேல் நல்ல பக்கம் வச்சு தச்சி சோ அது மேல ஒரு படிமான தையல் போடணும். போட்டாச்சு. சோ இப்போ வந்து இத அப்படியே இப்படி மடிச்சிட்டு அந்த சைடு வந்து ஒரு தையல் வரணும் இது மேல. இதெல்லாம் தச்சி முடிச்சிட்டு தான் எக்ஸஸா இருக்குறதை நம்ம வந்து கட் பண்ணனும். தைக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து இந்த அளவு தான் இருக்கும் அப்படினு நம்ம வந்து துணி கட் பண்ணிக்க கூடாது. கொஞ்சம் எக்ஸஸா தான் இந்த பட்டிக்கு எல்லாமே நம்ம வந்து துணி வந்து கட் பண்ணனும். சோ இப்போ பாருங்க தச்சாச்சு.
இப்போ கொஞ்சம் இங்கே எக்ஸஸாக இருக்கு இல்லையா, நம்ம கழுத்தோட அந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது போல் இன்னொரு பட்டி நம்ம வைக்கணும். அது வந்து இது போல் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ப்ளவுஸோட உள் சைடு இருக்கு இல்லையா, அதாவது தப்பான பக்கம், ஸோ அதில் தான் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன், ஒத்தையாக தான் வச்சுட்டு, ஸோ நம்மளோட அந்த ப்ளவுஸோட உள் சைடு வச்சுட்டு ஒரு தையல் இது போல் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு இல்லையா, ஸோ இது அப்படியே இப்படி பெரட்டி நம்ம வந்து நல்ல பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு, ஸோ இது மேலே இந்த ப்ளவுஸோட அந்த பீஸ் மேலே வச்சுட்டு ஒரு தையல் போடணும். அப்போ நமக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த ரா பீஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் தையல் போடும்போது இங்கிருந்து தையல் போட்டுக்கோங்க. பிசுறுகள் எல்லாமே உள்ளே இருக்கா மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது மேலேயே இன்னொரு தையல் போடணும், கொஞ்சம் நெருக்கமாக இந்த இடத்துல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்மளோட இந்த கொக்கியோட இந்த காஜா வரும் இல்லையா, ஸோ அந்த பட்டி தான் இது. இப்போ வந்து இதையுமே நம்ம அந்த பட்டியை வச்சு பார்ப்போம். ஸோ ரெண்டுமே கரெக்டான லெவலுக்கு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சிம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டு பட்டியுமே நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போ ப்ளவுஸோட அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அந்த பேக் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கா மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கெட்ட பக்கம் எல்லாமே மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் சைடில் வந்து நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். திரும்பியும் அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ரெண்டையுமே அந்த ரெண்டு பீஸையுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா கழுத்துக்காக, ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸோட ஒரு பீஸ் ஆப்போசிட் அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அழகாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவுமே இதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து கையை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜாயின் பகுதியை வந்து நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி போட்டுட்டு, ஸோ கொஞ்சமாக கைக்குள்ளே வந்து இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம பக்கமாக இருக்கிற அந்த ஜாயின் பகுதியை அப்படியே விரித்து போட்டுட்டு, ஸோ நம்ம பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பீஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. இப்போ இந்த கை வந்து நம்ம எப்படி ப்ளவுஸோடு வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே கை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம அர்க்கத் பண்ண அந்த மிடில்லிருந்து ஷோல்டர்லேருந்து பிடிச்சிக்கிட்டே வந்து பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ துணி தேவை அப்படிங்கிறது தெரியும். சம்டைம் நமக்கு வந்து கை கட் பண்ணும்போது துணி வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கை கட் பண்ணும்போது துணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் கம்மியாக இருக்கும்போது நான் வந்து கொஞ்சமாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை வந்து இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரியே இந்த சைடுக்கும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து போக போக இதில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதை எப்படி கொஞ்சம் ட்ரிக்காக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இதில் கற்றுக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் வந்து பேசிக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம எப்பயுமே மிடில் வந்து கரெக்டாக அந்த ப்ளவுஸோடு வச்சு ஷோல்டரில் நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு தைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மிடில் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து கொஞ்சமாக குடஞ்சி கட் பண்ணிவிட்டு ஒரு நாச் ஒன்று போட்டோம் இல்லையா, அந்த சைடு தான் எப்போதுமே வந்து ஃப்ரண்ட் பீஸோடு சேர்கிற மாதிரி வைக்கணும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எப்போதுமே வந்து ப்ளவுஸ் வந்து அந்த கையை வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களோட அந்த கையை வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து இழுத்து வச்சு ஜாயின் பண்ணவே கூடாது. அந்த கையோட அந்த பீஸோட அந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி உடம்போட அந்த கிளாத்தை தான் வச்சு நீங்கள் வந்து சைஸ் பண்ணி தைக்கணுமே தவிர அந்த கையை வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து இழுத்து வந்து தைக்கவே கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் தைச்சாச்சு. ஒரு கை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி எந்த வித ஒரு சுருக்கங்களும் வராமல் கையை வந்து அழகாக அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்னொரு தையலுமே அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எவ்வளோ அழகாக கை ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இது போலவே அந்த கையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த கையோட இந்த ஓரங்களை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நாச் போட்டிருக்கோம் இல்லையா, 2 சைடுக்கும் வரா மாதிரி அந்த நாச் இருக்கிற அளவுக்கு மடித்து இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஹெம்மிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை ஒரு ஓட்டு தையல் மாதிரி நல்லா எட்டக்க தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை பிரித்து விட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து தையல்லே போட்டுக்கிறேன். இப்போ தையல் போட்டாச்சு. இது போலவே அந்த சைடுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கழுத்து இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து கிராஸ் பீஸ் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து அந்த ஓரங்களில் ஒரு ஓரத்தை இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த கொக்கி சைடு இருக்கு இல்லையா, கொக்கி பட்டி அது மேலே வச்சு தைக்க ஆரம்பிங்க. இதோட அடுத்த சைடு அடுத்த பட்டி வர வரைக்கும் நம்ம வந்து தைச்சிடலாம். இது வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அழகாக வளைவுகள் எல்லாத்துலேயுமே சூப்பராக வந்துடும். உங்களுக்கு எந்த சுருக்கமும் இருக்காது. இப்போ இந்த சைடுக்கு வந்தாச்சு பாருங்கள். ஸோ இப்படி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம வந்து அகெயின் அந்த சைட்லேருந்து இன்னொரு தையல் போடணும். ஸோ அதையுமே எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கிராஸ் பீஸ் மேலே இது மேலேயே நம்ம வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்படி இந்த சைடு வரைக்கும் போட்டுட்டு வரும்போது இது போல் இந்த ஓரத்தை இப்படி மடித்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஸோ இந்த மாதிரியே தையல் போட்டு முடிச்சிருங்க. இதை வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தையலே இதுலேயும் போட்டுடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஈஸியாக உங்களுக்கு முடிச்சு காமிக்கிறேன். தையல் வந்து இது மேலே நம்ம இது போல் போட்டுடலாம். ஸோ அப்படியே அதை உள்ளுக்குள்ளே இப்படி மடித்து விட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கழுத்து சைடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக பேக் பீஸில் அந்த வந்து ஓரம் வந்து அந்த முதுகு சைடில் வந்து 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, ஸோ அதையுமே ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ கையையும் உடம்பையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். கையோட அளவுகளை வந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் என்ன அளவு கை வந்து ஓல்டு சட்டையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சேம் அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போடுங்க. இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு உடம்போட அளவுக்கு ஒரு நாச் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கையோட அளவை வந்து அந்த உடம்போட அந்த நாச்சோடு வந்து சேர்த்துருங்க. சேர்க்கும்போது உள் சைடு வந்து கரெக்டாக தையலும் ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த நாச்சில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட உடம்புக்கு 1 இன்ச் விட்டுருக்கீங்க இல்லையா, 1லேருந்து 1.5 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தையல் போட்டுற வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி இந்த சைட்லேயுமே போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்னும் 2-3 தையல் வேண்டாலுமே நீங்கள் இந்த சைடில் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து இன்னும் எத்தனை தையல் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாமே. இப்போ கையெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கையில் வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உடம்போட அளவுக்கு மட்டும் வச்சுட்டு இப்போ இன்னொரு தையல் வந்து நான் வந்து சைட்லேயே போட்டுக்கிறேன். இது வந்து நமக்கு உடம்பு ஏதாவது விழுந்துச்சுன்னா பிரித்து விட்டுக்கிறதுக்காக, சதை விழுந்துருச்சுன்னா பிரித்து விட்டுக்கிறதுக்காக. ஸோ இப்போ 2 தையல் போட்டாச்சு. இன்னும் 1 கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நீங்கள் தையல் போட்டிங்களா அது வரைக்கும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ப்ளவுஸில் முதுகில் ஒரு டாட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 4லேருந்து 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் இதை வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி முடிச்சிருங்க. சேம் இதே மாதிரியே அந்த சைடுமே பிடிச்சிக்கலாம். இது எல்லாமே உங்களோட ப்ளவுஸில் எந்த சைஸில் இருக்கும் இந்த டாட் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேம் அதே மாதிரி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கரெக்டான அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம என்ன அளவு சட்டை எடுத்து தைச்சோமோ அதே அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இன்ச் டேப் இல்லாமல் நம்மளோட அளவு சட்டையை மட்டுமே அளவுகளாக வச்சு ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஐ பட்டன்லேயே நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.